அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை ராயபுரம் தாவேக எம்எல்ஏ விஜய் தாமு குமரி அதிமுக எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் வெற்றியை எதிர்த்து வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராயபுரம் தொகுதி தாவேக எம்எல்ஏ KV விஜய் தாமு வெற்றியை எதிர்த்து திமுக வேட்பாளர் சுபேர்கான் வழக்கு தொடர்ந்திருந்தார். இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, தாவேக எம்எல்ஏ விஜய் தாமு வெற்றியை எதிர்த்து வழக்கானது விசாரணைக்கு வந்திருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழகத்தில் அதாவது தேர்தலுக்கு பிறகாக ராயபுரம் தாவேக எம்எல்ஏ விஜய் தாமு, கன்னியாகுமரி அதிமுக எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் ராஜினாமா செய்த அம்பாசமுத்திரம் அதிமுக எம்எல்ஏ இசக்கி சோபியா ஆகியோரின் வெற்றியை எதிர்த்து இந்த உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்குகள் தற்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த ராயபுரம் தொகுதியில் தாவேக சார்பில் போட்டியிட்ட விஜய் தாமு திமுக சார்பில் போட்டியிட்ட சுபேர்கானை விட 14,249 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருந்தார். தாவேக எம்எல்ஏ விஜய் தாமுவின் வெற்றியை எதிர்த்து திமுக வேட்பாளர் சுபேர்கான் உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வாக்கு எழுதியுள்ளார். அதே போல கன்னியாகுமரி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட தளவாய் சுந்தரம் திமுக வேட்பாளர் மகேஷை விட 214 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருந்தார். தளவாய் சுந்தரம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதை செல்லாது என்று அறிவிக்க கோரி திமுக வேட்பாளர் மகேஷ் தேர்தல் வழக்கை தற்போதாக செய்திருக்கிறார். மேலும் அம்பாசமுத்திரம் தொகுதி அதிமுக எம்எல்ஏவாக வெற்றி பெற்று தற்போது ராஜினாமா செய்துள்ள இசக்கி சுப்பையா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதை செல்லாது என்று அறிவிக்க கோரி அதே தொகுதி வாக்காளர் காந்தி மதிநாதன் என்பவர் தேர்தல் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். இசக்கி சுப்பையா காங்கிரஸ் வேட்பாளர் துறையை விட 10,245 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவர் எம்எல்ஏ பதவியை தற்போது ராஜினாமா செய்துவிட்டார் என்கிற போதும் ஊழல் நடவடிக்கை மூலமாக அவர் வெற்றி பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டி இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த தேர்தல் மனுக்கள் அனைத்தும் விரைவில் விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி. தாவேக எம்எல்ஏ விஜய் தாமு வெற்றியை எதிர்த்து வழக்கானது மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.